வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியோட குறுக்கெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். தினத்தந்தி இன்றைக்கி 20/4/2026ங்க, 20 ஏப்ரல் 2026. 1 by 1 நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்களா? முதல் கேள்வி, டேஷ் இறந்ததை கொண்டாடுவதே தீபாவளியாம். யார் இறந்ததை கொண்டாடுற தீபாவளி அப்படின்னாங்கன்னா நரகாசுரன் அழிந்த நாளை என்னன்னு சொல்கிறாங்க? தீபாவளி நாள் அப்படின்னு சொல்கிறோம். பதில் என்ன? நரகாசுரன். சரிங்க. 1 மேலேருந்து கீழே கருப்பான பெரிய வகை தேள். இதுக்கு ஹிண்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்போமா? 7 இடமிருந்து வளம் என்ன? அரசுக்கு மக்கள் இல்லைன்னா வியாபாரி கட்டுவது. மக்கள் இல்லைன்னா வியாபாரி என்ன கட்டுறாங்க? டேக்ஸு, தமிழில் வரி. சரிங்க. 11 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? இன்சூரன்ஸை நீங்கள் தமிழில் சொன்னீங்கன்னா என்னென்னு சொல்வீங்கன்னா காப்பீடு. சரிங்களா? இப்போ 1 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? கருப்பான பெரிய வகை தேள். வா கா ஸோ நம்ம நட்டுவ காளி அப்படின்னு சொன்னாங்கன்னா பெரிய தேள்னான்னு அர்த்தம். நட்டுவ காளி அப்படின்னா இது எதை சொல்லுதுன்னா பெரிய வகை தேள், கருந்தேள் சொல்லக்கூடியது. சரி, 2 மேலேருந்து கீழே என்ன? காவலர்கள் அணியும் சீருடையின் நிறம். காவலர்கள் என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்காங்க? காக்கி. 3 மேலேருந்து கீழே ட்ரால் ஆன்ஸுக்கு உதிரம்னா பிளட்டு தமிழில் எழுதணும்னா ரத்தம். சரிங்க. இந்த சைடு ஹிண்ட் வச்சு இதை சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த ஹிண்ட் எங்கே? 12 மேலேருந்து கீழே ஆரம்பிக்குங்க. அக்பரின் அறிவார்ந்த ஆலோசகர் இல்லைன்னா மந்திரி. அக்பரோட அரசவையில் இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் பீர்பால். சரி, 17 இடமிருந்து வளம் என்ன? ஒருவரின் இயல்பு, நார்மல் கேரக்டரை குணம்னு சொல்லலாம், பண்பு சொல்லலாம், அவரோட சுபாவம் அப்படின்னு சொல்லலாம். கனால சுபாவம். சரிங்க. இந்த சைடு ஹிண்ட்டை வச்சு இதையும் சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? இங்கே என்னன்னு பார்ப்போம். 8 வளமிருந்து இடம் என்ன? வெளிச்சம், ஒளிமையான வெளிச்சமாக இருக்க பிரகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். எழுதி பார்ப்போம். பிரகாசம். ஸோ பிரகாசம்னு எழுதி பார்ப்போம். ஓகேங்களா? தப்பு இல்லாமல் அதுதான் பார்ப்போம். அடித்தல் இல்லாமல் எழுத ட்ரை பண்ணுவோம். 6 மேலேருந்து கீழே என்ன? உணவுன்னா சாப்பாடு. ஆனால் 2வது எழுத்து ஆகாரம்னு சொல்லலாம். ஆகாரம்னா உணவு. 13 இடமிருந்து வளம் என்ன? விலங்குகளின் தலையில் முளைப்பது. விலங்கோட தலையில் என்ன முளைக்கும்? மாடு இந்த மாதிரி விலங்கோட தலையில் என்ன முளைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொம்பு. சரிங்க. 14 மேலேருந்து கீழே என்ன? மாமிசம், இறைச்சி, கறி, புலால். சரிங்க. 16 இடமிருந்து வளம் என்ன? அழகு இல்லைன்னா கவர்ச்சி. இதை தினமலையில் ஆல்ரெடி பார்த்தோம். வனப்புன்னு பார்த்தோம். இங்கே லால் ஆன்ஸுக்குங்க. இதுக்கு வேறு ஹிண்ட் வேணும்னா 15 மேலேருந்து கீழே என்னன்னு சால்வ் பண்ணி ஆகணும். பாவம் எதிர் சொல். பாவத்துக்கு எதிர் சொல் என்னென்னா புண்ணியம், நற்செயல். சரிங்களா? புண்ணியம். சரிங்க. இப்போ பாருங்க, 16 இடமிருந்து வளம் என்ன? அழகு கவர்ச்சிக்கு என்னன்னு சொல்லலாம்? எழில், வனப்பு, பொலிவெல்லாம் சொல்ல முடியாது. இங்கே இன்னும் ஸோ லாவண்யம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க? அழகு, கவர்ச்சி ரெண்டுமே சொல்லலாம்.
9 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? நீர் பதமுள்ள இடங்களில் இது படகும். தண்ணி செழிப்பாக இருந்ததுன்னா அந்த இடத்துல படகக்கூடியது என்னன்னு சொல்லுவீங்கன்னா பாசி. சரிங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? மக்கள் திரண்டு நடத்தும் போராட்டம். மக்கள் திரண்டு நடத்தும் போராட்டத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பா இருக்குது, இம்ம இருக்கு. ஆர்ப்பாட்டம்னு சொல்லலாமா? ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆயு இப்ப இட்டம் ஆர்ப்பாட்டம். சரிங்க. 5 கீழேருந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா? வழித்தடம். வழித்தடம், வழி இல்லைன்னா தடத்தை வந்து பாதைன்னு சொல்லலாம். 2 எடுத்துக்கிட்டிருக்கனால பாதை. சரி. 5 வலமிருந்து இடத்தை என்னன்னு சொல்லுவாங்க? பால ஆன்ஸுக்கு மொழி. மொழியை வந்து என்ன பாஷைன்னு சொல்லலாம்? பாஷை. எழுத இடத்த பாருங்க. இடம் ரொம்ப சின்ன இடமா இருக்குது. ஷை போட்டிருக்கேன், எப்படியோ தெரியுது. ஓகே. 10 கீழேருந்து மேலே விருப்பம், ஆசை. விருப்பம், ஆசை. பி இருக்கு, ஷை இருக்குங்க. 10 கீழேருந்து மேலே. இதை வந்து சான்ஸ்கிரிட்டில் ஒரு வேர்டு உண்டு, அபிலாஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹிந்திலையும் இதே வேர்டு ஒன்று உண்டு. அபிலாஷா அப்படின்னு சொன்னால் ஆசை. நான் வேர்டை தெளிவாகவே சொல்லிடுறேன். சான்ஸ்கிரிட் இல்லைன்னா ஹிந்தி வேர்டு தான் அபிலாஷை. அபிலாஷை அப்படின்னா விருப்பம், ஆசை, லட்சியம். நிறைவேறாத ஆசை அப்படின்னா ரொம்ப நாள் நிறைவேறாத ஆசையான்னு எனக்கு தெரியலை. ஆசை சொல்லலாம். பாசம், ஏக்கம். ஏக்கம்னா நிறைவேறாத ஆசைன்னு வந்துடும். ஸோ ஏக்கம் அப்படிங்கிற வேர்டுக்கும் இது வருது. ஸோ இது என்னது? அபிலாஷை. அபிலாஷைன்னா ஹிந்திலேருந்து இல்லை சான்ஸ்கிரிட்லேருந்து வரக்கூடிய வேர்டு. 18 வலமிருந்து இடம். சித்திரம். சித்திரம்னா ஓவியம். படம், ஓவியம். சரிங்களா? ஓவியம்னா ட்ராயிங்ஸு. ட்ராயிங்ஸ் எல்லாம் சித்திரம் அப்படின்னு சொல்கிறோம். 18 மேலேருந்து கீழே. ட்ராயிங்ஸை வரைதவர் ஓவியர். சரிங்களா? சரி. இந்த சைடு எல்லாமே முடிச்சிட்டோங்க. அடுத்து 20 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? இல்லைங்க, 21 வலமிருந்து இடம். சிறுவர்கள் பண்ணக்கூடிய சேட்டை. சின்ன பிள்ளைங்க பண்ணுற சேட்டையை குறும்பு சேட்டைன்னு சொல்லலாம். கு ட்ரு இம் பு. ஓகேங்க. 21 மேலேருந்து கீழேங்க. இனம் இல்லைன்னா வம்சம். அவங்களோட இனத்தையும் சொல்லணுமா, வம்சத்தையும் சொல்லணும். அவங்களோட இனத்தை வந்து குலம்னு சொல்லலாம். என்ன குலம்? வம்சத்தையும் குலம்னு சொல்லலாம். இந்த கரெக்டான்னு பார்ப்போமா? 22 இடமிருந்து வலம். திருப்பதியில் உள்ள பிரசாதங்க. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலில் உள்ள பிரசாதம் என்னது? லட்டு. பெரிய லட்டு. சரி. 20 மேலேருந்து கீழே. அறிவு, குணம். ரெண்டுமே பூல ஆன்ஸுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? புத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தி. சரி. 23 இடமந்து வளம். ஒருத்தங்களுடைய தனி சிறப்பு. அதை வந்து தனித்துவம்னு எழுதலாம். தனி. இங்கே தூ வந்து வரல, தீ வந்துருக்கு. தீ வந்துக்கனால அவருக்கு பிரத்யேகமாக என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவருக்கு என்ன பிரத்யேகமாக எதுவும் வித்தியாசம் இருக்கா? ஸோ இந்த தீ வந்ததுனால இந்த வேர்டு ஃபார்ம் மாறுது. சரிங்களா? ஸோ இது கீழேருந்து மேலே என்னென்னு செக் பண்ணி பார்க்கலாம். முறையீடு, வழக்கு. வழக்கில் முறையீடு பண்ணுறது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா புகார் கொடுக்கறது. புகார் கொடுக்கறது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி என்ன பிராது பி ட்ரா து. ஓகே. 19 வலமிருந்து இடம். இதான் கடைசி கேள்விங்க. 19 வலமிருந்து இடம் என்ன?
போதைக்காக அருந்துவது. லிக்கர் என்னது? மது. படத்தில் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. ஸோ அந்த வேர்டை எழுதுவதோடு நிப்பாட்டிக்கோங்க. நன்றி. இன்னைக்குள்ள ஆன்சர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. நன்றிங்க.